Good afternoon. Thank you, each and everyone, for joining this trailer launch. We made a trilogy. மூணு படங்கள் தான். First one Lucifer, second Emperor, third next film. Lucifer, because of the success of Lucifer, we created this film. This film has this is something very personal film. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் இருக்கிறது கஷ்டம், அது எல்லாம் நல்லதா வந்தால் தான் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்ட் வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise, or a franchise, or you cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together, and this is our blood and sweat. And the man is love. We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது கிரியேட்டிவிட்டிக்காக we can work together. So அதனால this is something very different for us. And இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's shown on the booking, not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti, and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு film வந்து இது சக்சஸ் ஆயிருக்கா, நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because this is a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. So the success of a film, அந்த film industry wheel turn ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்கள் ஓடணும். So we will all work together, and please bless us. Okay, so thank you very much. உங்க மாதிரி நானும் மாஸ்டர் சேர்ந்ததுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So Imran, let us pray together and make it a big success. Thank you. Thank you, sir. Sir, ஒரு சின்ன கேள்வி சார். 40 வருஷத்துல 400க்கு மேற்பட்ட படம் சார். 6 மாசத்துக்கு ஒரு படம் எவ்வளவு வருஷம் ஆகும் சார்? எப்படி இந்த இதுல 40 வருஷம் 40 வருஷம் தாண்டி 47 வருஷம் 47 வருஷம் அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷம் எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துல டேட் கொடுத்து படம் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சார். எப்படி சார் பாசிபிள்? 400 படம் சரி, 400 படம் அதான் அது ஒரு பிளெஸிங் தான், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸிங் மாதிரி வச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆடியன்ஸ் கிடைச்சது. பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. ஒரு நான் ஒரு படம் சொன்னீங்க, ஒரு படத்துலயாவது நான் நினைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவேன். வேற கடந்து போற டைம் டிராவல் பத்தி நான் பேசுறேன் சார். நீங்க டைம்ல டிராவல் பண்றதுக்காக பேசிருக்கீங்க சார். தப்பா இருக்காங்க சார். டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கு, அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே, தமிழ் யாருக்கா மலையாள சினிமாவை போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவர் தமிழ் சினிமால இருந்து போலி மலையாளம் சினிமால இருந்து சார் இந்த போது பேசிட்டு சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். மொழி போற பார்த்ததுலேருந்து மொழியை கடந்த ஒரு மனிதரா எனக்கு நீங்க புரியுங்க சார். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்னு எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். முதல்ல இங்க வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட், அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வராதிங்க சார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆனா நானும் ஏரியா வந்த உடனே நானும் நினைச்சேன், இந்த ரேஞ்ச் நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப்
என்ன எல்லாம் ஆங்கரிங் பண்றாரு, அப்பதான் கொஞ்சம் பக்கத்துல பார்க்கும்போது தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்க பாத்துங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்ல. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்ப பாலஹாசன் மாதிரி அந்த டைம்ல ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டா இல்ல. We were still just discovering how to release our films all across the country in the world. இப்போ ஒரு 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பத்தி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. So by the time we started we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் கரெக்டா டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளவு நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்கா ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா சைமல்டேனியஸ்லா ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுங்கிறது we already had a plan. So நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே my dubbing director Bala was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him, இந்த வாட்டி I'm going to be very very particular about my dubbed versions. அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு, அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு அந்த ஹோல் டீம். சோ நான் வந்து கான்ஃபிடன்ட் அவர்கிட்ட சொல்றேன், நீங்க தமிழ் பேசுற ஒரு சினிமா ரசிகா இருந்தா என்ட்ரன் வந்து தமிழ்ல பாருங்க, ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்காரு தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசா ட்ரீம் பண்றதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்பிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். சோ இந்த படம் நாளைக்கு வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசா ஆரம்பிப்போம். நிறைய doors for aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. So அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயர்ல இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபிலிம். And I hope you will like what you see. Thank you once again. Sir, thank you. Sir, சார் நான் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதுல 25 நாள் பேருமே காட்டுறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக்லெஸ், லால் சார் மட்டும் வெயிட்லெஸ், அதுல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டு இவங்கெல்லாம் நல்லா கொண்டு போட்டுருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க சார். என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் ஃபுல்லா கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமா மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இந்த தாத்தா காட்டுற ஆளுங்க தான் புரியவே மாட்டேங்க சார். ஓப்பனிங் சாங் இல்லாம ஒரு ஐட்டம் சாங் இல்லாம ஒரு எடுத்துருக்கு சார். நான் இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும், என்ன இந்த படத்துல இந்த விஷயங்கள் இருக்கு, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயம் சொல்லுங்க இருக்கிற விஷயத்தை எதுக்கு பார்க்கணும்? இல்ல சார், நான் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வருது சார். ஓகே சரியான படம், ஓகேன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கிறேன் சார். இதுல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்பர் மிஸ் பண்ணுவோம். நம்ம இந்த படத்துடைய ரைட்டர் நம்ம ஊழியர் சார் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு அவங்களுக்கு இல்ல ஒரு நாளா ஒரு முனிசிபல் படத்துல ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அதுலயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சார் வந்து அந்த ட்ரக்ஸ் விஷயத்துல அமைதியா இருக்காரு, பொறுத்து போவாரு. அடுத்து அந்த அரசியல் விஷயத்துல அமைதியா இருக்காரு, பொறுத்து போவாரு. ஆனா ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ற விஷயத்த